செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வசந்தவாடி பகுதியில் கடந்த 3 மாதங்களாக கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அப்பகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகிகள் டிராக்டர் மூலம் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்தனர். அப்போது வெளியூரை சேர்ந்தவர்கள் வந்து குடிநீர் வழங்கக்கூடாது என கூறி அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து குடிநீர் வழங்குவதை தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி பெண்கள் சித்தாமூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஏற்கனவே நாங்கள் ஊராட்சியில் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சேர்மன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 4 மாசமா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே போராட்டமும் நாங்கள் பண்ணோம். தண்ணி பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு. இது வரைக்குமே யாருமே ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எங்க ஊர்ல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அந்த கட்சியில இருக்கிறதுனால நான் எங்க தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நான் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் நான் காலையில போன் அடிச்சேன். அண்ணா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குண்ணா, எங்களுக்கு சீக்கிரமா எங்களுக்கு தண்ணி வேணும்னு எடுத்துன்னு விட்டாங்க. அது தண்ணி எடுத்துன்னு விட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்க கிட்ட 4 பேர் வண்டி எடுத்துட்டு வந்து தரகரமா என்னென்னவோ பேச்சு பேசுறாங்க. அந்த அண்ணனே இல்லைன்னா நாங்க மகளிருங்க எல்லாம் இருக்கோம் தண்ணி பிடிச்சிக்கிட்டு. அவங்க வார்த்தைகளை ரொம்ப விட்டுட்டாங்க. பாரதின்னு ஒரு அக்கா எங்க கூட இருந்தாங்க. அவங்களும் மகளிர் அணியில இருக்காங்க. அவங்களே நாங்க வர வச்சோம். அக்கா நீங்க வாங்கக்கான்னு. அவங்க எங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அவங்கள தகாத வார்த்தைகளை பேசினாங்க. ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு இதுவும் கிடையாது. அதனால நீங்க தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எங்க ஊருக்கு தண்ணி பிரச்சனைக்கோசம் தான் நான் இவ்வளவு போராட்டமும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் தண்ணி பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கணும் நீங்க தான். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பனை விதை குழுவின் 200வது வார விழா நடைபெற்றது. மாவட்டம் முழுவதும் இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நடவு செய்யப்பட்டதை முன்னிட்டு நடந்த நிகழ்ச்சியில் பனை தொழிலாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதில் கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், கன்னியாகுமரி மாவட்டத்தை பனைமரம் நிறைந்த பசுமை மாவட்டமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாம்பரம் மாநகராட்சி அருகே நெமிலிச்சேரியில் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கங்களின் இணைப்பு மையம், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பார்வதி மருத்துவமனை ஆகியோர் இணைந்து போதை ஒழிப்பு மற்றும் ஏரி பாதுகாப்பை வலியுறுத்தி 6 கிலோமீட்டர் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். ஏரிகளில் உள்ள ஆகாய தாமரையை அகற்றுதல், கழிவுகளை நீக்குதல், கால்வாய்களை தூர்வாரி நீர்வளத்தை பாதுகாத்தல் மற்றும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குதல் குறித்து பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த பேரணியின் நோக்கமானது தற்போது போதை கலாச்சாரத்தினால இளைஞர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். மாணவர்கள் மட்டுமே நமது இந்தியாவின் எதிர்காலம் என்ற நிலையிலே அவர்களின் வாழ்வு செழுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த மாதிரி போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பேரணியை ஒருங்கிணைத்திருக்கிறோம். கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலும் 60 வீரர்களை அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே 34 வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூடுதல் குழுக்கள் கேரளத்திற்கு விரைந்துள்ளன. இதுவரை 60க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காவிரி படித்துறையில் தண்ணீர் இல்லாததால் ஆடிப்பெருக்கு விழா களை இழந்து காணப்பட்டது. ஆற்றில் தண்ணீர் இல்லாத நிலையில் புதுமண தம்பதிகள் வீடுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு சென்று காவிரியில் வழிபாடு நடத்தினர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு மஞ்சள் கயிறு கட்டி பாரம்பரிய முறையில் விழாவை கொண்டாடினர். தேனி மாவட்டம் சின்னசுருளி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சீரமைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேகமலை வனப்பகுதியில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சீரமைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் நடிகர் தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தனது 2 மகன்களுடன் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கோபூஜை மற்றும் யாக பூஜையில் பங்கேற்ற அவர் அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன் உள்ளிட்ட சன்னதிகளில் வழிபட்டார். கோவில் சிவாச்சாரியார்கள் மரியாதை செலுத்தி பிரசாதம் வழங்கினர். பக்தர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் தனுஷுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.